எல்லாருக்குமே டவுட் இருக்கும், வே ப்ரோட்டீன் சாப்பிடலாமா இல்லை சாப்பிடக்கூடாது. அதை பற்றி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வே ப்ரோட்டீன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு அது மாதிரி தெரிஞ்சுக்கணும், எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். வே ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா எந்த எடுக்கிறாங்கன்னா மில்க்ல இருந்தால் ஆக்சுவலி எடுக்கிறாங்க. மில்க்ல மொத்தம் 2 வகையான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஒன்று கேசின் ப்ரோட்டீன் அண்ட் வே ப்ரோட்டீன். அதில் கேசின் ப்ரோட்டீன் தான் மில்க்லேயே அதிகமாக இருக்கும். மொத்தம் 80% கேசின் ப்ரோட்டீன் மட்டுமே இருக்கும், வெறும் 20% தான் வே ப்ரோட்டீன் இருக்கும். இதை எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்கன்னா மொத்தம் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்னு மெம்பரேன் ஃபில்ட்ரேஷன், இல்லனா அயன் எக்ஸ்சேஞ்ச். அப்ப சுண்டக்காய்க்கு அப்ப உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சவே சொன்ன கேட்டுக்கறேன். டெக்னாலஜி ரைட். ப்ராசஸை வச்சு மில்க்ல இருந்து வே ப்ரோட்டீனை தனியாக எடுக்கிறாங்க. ஆக்சுவலி மில்க்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ப்ரோட்டீன் இருக்கும். ஒன்னு கேசின் ப்ரோட்டீன் அண்ட் ஒன்று வே ப்ரோட்டீன். அதுல அதிகமா இருக்கிறது கேசின் ப்ரோட்டீன் தான். ஆனா அந்த கேசின் ப்ரோட்டீனை வே ப்ரோட்டீன்ல எடுக்க மாட்டாங்க. அந்த வே ப்ரோட்டீன் நீங்க பாட்டில் வாங்கினீங்கன்னா அதுல ஒன்லி வே ப்ரோட்டீன், அந்த 20% இருக்கக்கூடிய வே ப்ரோட்டீன் மட்டும் தான் இருக்கும். அந்த கேசின் ப்ரோட்டீன் இருக்காது ஆக்சுவலி. அதனாலதான் அந்த வே ப்ரோட்டீன். ஏன்னா அதுல மசில் பில்டிங்கான அதிக என்ன சொல்ற மசில் பில்டிங்கா இருந்தாலும் சொல்லி ஹெல்த், ஹார்ட் ஹெல்த் கம்பெனிஸ் என்னன்னா வே ப்ரோட்டீன் பதிலாக வேற கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், இதில் நிறைய நட்ஸ்ல உள்ள ப்ரோட்டீன்ஸ், அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை இதில் ஆட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது. அதை ரெண்டாவது பார்க்கலாம். ப்ரோட்டீன்லேயே மொத்தம் 7 கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. லைக் ஆல்ஃபா லாக்டோகுளோபுலின் அண்ட் பீட்டா லாக்டோபியம் அப்படி நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் மசில் பில்டிங், வெயிட் லாசிங், ஹார்ட் ஹெல்த், வேற உங்க போனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி சிம்பிளா சொல்லணும்னா வே ப்ரோட்டீன் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, எப்படி தயிர்ல இருந்து அந்த மெம்பரேன் ஃபில்ட்ரேஷனை வச்சு ஒரு தண்ணி மாதிரி, அந்த தண்ணி மாதிரி இருக்கும்ல, அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆக்சுவலி வே ப்ரோட்டீன். அதுதான் அதை ட்ரை பண்ணி நம்மளுக்கு வே ப்ரோட்டீன் பாட்டில் தராங்க. இதனால ஹெல்த்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலி வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. மோஸ்ட் ஆஃப் 25 to 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால ஒரு பிரச்சனையே வர போறதில்ல. இப்போ நீங்க ஜிம்முக்கு ப்ரோட்டீன் தான் எப்படி எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய சைட் எஃபெக்ட்லாம் வர வாய்ப்பே இல்லை. நீங்க ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு சும்மா இருந்தாலும் இல்ல ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு உறங்கினதா இருந்தாலும் அதனால சைட் எஃபெக்ட் வரலாம். எந்த மாதிரினா உங்களுக்கு தலைவலி வரலாம், இல்ல டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரலாம், நல்லா சமைக்காம இருக்கிறது, உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி தான் வரலாம். நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்னு சொல்றதுங்க எப்படின்னா ஏதாவது தப்பான பிராண்ட்ல ஆக்சுவலி வே ப்ரோட்டீன் பதிலா கொஞ்சோல சேர்த்துட்டு வேற அதர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்க்கனால கொஞ்சம் பிரச்சனை வரலாம். இது ஆக்சுவலி தப்பு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது தேர்ட் பார்ட்டி பிராண்டிங் ஆக்சுவலி சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதான் தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேட் ஏதாவது பாருங்க. பாத்தீங்கன்னா FSSAI சர்டிபிகேட் வாங்கிட்டு ரெண்டாவது அவங்க அந்த வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணாம அது கூடவே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதர் ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணனால நிறைய சைட் எஃபெக்ட் வரலாம். அதனாலேயே நிறைய ப்ரோட்டீனை வாங்கும் போதுல தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேஷன் இருக்கான்னு பாருங்க. லைக் ஃபார்ம் ப்ரோட்டீன் USA இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கண்டுபிடிக்காங்கன்னா அமினோ ஆசிட் ஸ்பைக்கிங் ஒரு டெஸ்ட் இருக்குது. அது ஆக்சுவலி விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதனாலே நிறைய பிராண்ட் இதை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள பாத்தீங்கன்னா எவ்வளவு லெவல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபார்ம் ப்ரோட்டீன் USA இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேஷன் அவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிராண்டிங் நீங்க வாங்கினா ரொம்ப நல்லது. இது பார்த்ததுல நான் மசில் பிளேஸ் ஆக்சுவலி அந்த ஒரு பிராண்ட்ல இந்த சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. இதே மாதிரி நீங்க ஏதாவது பிராண்டை வாங்கலான்னு இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு மோஸ்டா பார்த்துடுங்க. அண்ட் பிளைண்டா இதை நம்புறாங்க. டைம்ஸ் இது சீப்பானதெல்லாம் வாங்கி மணி வேஸ்ட் தான் ஆகும். லைக் 300 ரூபாய் 500 ரூபாய் கட்டுப்படி ஆகுது. 30 ரூபாய்க்கு காக்கா பிரியாணி, 20 ரூபாய்க்கு நாய் பிரியாணி அதெல்லாம் வாங்கி ஜஸ்ட் நீங்க வேஸ்ட் தான் பண்ணுவீங்க. வே ப்ரோட்டீன் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா வாய்ஸ் சஜஷன் வே ப்ரோட்டீன்ல தப்பே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. வே ப்ரோட்டீன் கண்டிப்பா சர்ச் பண்ணலாம்.